OnePlus வந்து Nord 5 அப்படிங்கிற ஒரு ஹையர் அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து போன வருடம் லான்ச் பண்ண OnePlus Nord 4 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு சக்ஸஸராக அமையுது. OnePlusோட அந்த Nord 5 ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்களும் தராங்க. மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் போன வருடம் லான்ச் பண்ண OnePlus Nord 4 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதிலலாம் அப்கிரேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து வாங்கினா ஒர்த்தா இல்லையா, இந்த ஃபோனோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபோன் இதில் நம்ம பல விதமான இன்டர்நெட் சோர்ஸ் வந்து பார்த்து பல விதமான கமெண்ட்ஸை உங்களுக்காக சேகரிச்சுட்டு வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஆனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். OnePlusோட Nord 5 வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமில் வருது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் கிளாஸ் பில்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸோட 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி OnePlus Nord 4 வந்து ஹரிசோண்டலாக அந்த கேமரா இருந்துச்சு, அதை வந்து இப்போ வெர்டிக்கலாக மாற்றி நமக்கு பில் ஷேப்பில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இதுமாதிரி டிசைன் சேஞ்சஸ் இந்த ஃபோனில் நடந்திருக்கு. ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 8.1 mm திக்னஸோட 211 கிராம் வெயிட் வருது. அதாவது வெயிட் வந்து போன வருடம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஃபோனுக்கு IP65க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ உள்ள IP67, 68லாம் கொடுக்கல. அதே போல் IP65க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது லைட்டாக இந்த வாட்டர் ஜெட்ஸ் வந்து பட்டுச்சுன்னா மழைக்காலங்களில் தூரல் விழும்போது நமக்கு வந்து ஃபோனை வெளியே கொண்டு போனால் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஹெவியான மழைக்காலங்களில் ஃபோனை வந்து தண்ணியில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி கலர்ஸ்னு பார்க்கும்போது இந்த OnePlusோட Nord 5 வந்து மார்பிள் சாண்ட்ஸ், ட்ரை ஐஸ் மற்றும் பேத்தம் கிரே அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த அலர்ட் ஸ்லைடர் அப்படிங்கிற 3 ஸ்டேஜ் ஒரு பட்டன் ஒன்று கொடுப்பாங்க ஸ்லைடிங் டைப்பில். அதை தூக்கிட்டு இந்த தடவை வந்து OnePlus நிறுவனம் வந்து ப்ளஸ் கீ அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து OnePlusோட அந்த 13s ரீசெண்டாக இருந்துச்சு, அதே பட்டனை இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் மூலமாக நீங்கள் வந்து குயிக்காக இந்த சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஃபோன் வந்து சைன் மோட்லேருந்து வைப்ரேட் மோடுக்கு அல்லது நார்மல் மோடுக்குலாம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் டூ நாட் டிஸ்டர்ப் எனேபிள் பண்ணுறதுக்கும் பல விதமான ஏஐ மோட்ஸை எனேபிள் பண்ணுறதுக்கும் இதுக்கு அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக சொல்ல கேட்டிங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நமக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து இந்த பட்டனை வந்து ப்ரோக்ராம் பண்ணிச்சிட்டிங்கன்னா எப்போலாம் டேப் பண்ணுறீங்களோ அப்போலாம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி இந்த ப்ளஸ் கீ அப்படிங்கிற பட்டனும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இதான் ஃபோனோட பில்ட் ஆகி இருக்குது. அடுத்த ஃப்ரண்ட்ஸோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.83 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதாவது 60, 90, 120 மற்றும் 144 ஹெட்ஸ் வரையும் மேக்ஸிமமாக ரிஃப்ரெஷ் ரேட் வந்து போகுது. ஸோ மேக்ஸிமமாக 144 ஹெட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு கிடைக்கிது. இதில் இது போக இந்த டிஸ்பிளேக்கு 3140 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமி சப்போர்ட் இருக்குது. HDR10+ மற்றும் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இதில் கொடுக்குறாங்க. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்க்கும்போது நமக்கு 1400 நிட்ஸ் வரையும் ஹை பிரைட்னஸ் மோட்லையும் 1200 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ்லையும் கிடைக்குது. ஸோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து போன ஜென்ரேஷன் Nord 4 கம்பேர் பண்ணி போகும்போது அதோட கம்மி தான். அதாவது OnePlusோட Nord 4 வந்து 2150 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் வந்து கிடச்சிச்சு. இதில் வந்து அதோட கம்மியாக தான் கிடைச்சிது. இதில் வந்து வெறும் 1200 நிட்ஸ் வரையும் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸே போகுது. ஸோ இதுமாதிரி ஒரு குட்டி டவுன் கிரேட் இருக்குது. ஆனால் டிஸ்பிளேயோட சைஸ் மட்டும் கூடியிருக்கு. போன தடவை 6.74 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை 6.83 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது போல் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் உள்ள கிளாஸோட 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க. இது ஒரு பஞ்சோட டிஸ்பிளே இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே கூடியிருக்குன்னு சொல்லணும். நமக்கு இந்த பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகிருக்கு. மற்றபடியாக மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு இந்த டிஸ்பிளேல நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்த இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் Snapdragon 8s Gen 3 அப்படிங்கிற லேட்டஸ்டான ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்கா அட்ரினோவோட 735 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்க முன்னாடி போன ஜென்ரேஷன் OnePlus Nord 4ல் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் Snapdragon 7+ Gen 3 அப்படிங்கிற 4nm ப்ராசஸர் பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த ப்ராசஸர் ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது OnePlus Nord 4ல் உள்ள Snapdragon 7+ Gen 3க்கு 24,000 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 175 மார்க்கும் ஏ கிரேடும் கிடச்சிது. ஆனால் இந்த Snapdragon 8s Gen 3க்கு 22 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 178 மார்க்கும் ஏ கிரேடும் கிடைக்குது. ஸோ 2 ரேங்க் மட்டும் தான் கூடியிருக்க தவிர மற்றபடி பெரிய லெவலில் நமக்கு அப்கிரேட்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன மைனர் அப்கிரேட்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரியே இந்த சிப்பில் வந்து அப்கிரேட் பண்ணிக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் அப்கிரேட் இல்லை. ஆனாலும் இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனால் 144 ஹெட்ஸில் வந்து நமக்கு டிஸ்பிளேல இந்த கேம்ஸ்லாம் ரன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ 144 ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து பல விதமான கேம்ஸ் சப்போர்ட்டாக சொல்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது BGMI, கால் ஆஃப் டியூட்டி மொபைல், ஃப்ரீ ஃபயர் மாதிரியான பல விதமான கேம்ஸை 144 ஃப்ரேம்ஸில் வந்து விளாட முடியும் சொல்கிறாங்க. அதுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ கேம்ஸ் நல்லா விளாட முடியும் சொல்லிட்டு, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதில் நல்லா விளாட முடியும். ஹெவியான கேம்ஸ் ஹை செட்டிங்ஸ் வச்சு கூட விளாடலாம். எல்லா விதமான ஆப்ஸும் ரன் பண்ணலாம். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஹெவியான கேம்ஸ் விளாடும்போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இந்த ஃபோனில்
ஒரு 7300 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான பிசி லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. இதோட ஹீட் டிசெப்ஷன் பார்க்கும்போது நமக்கு 32,000 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு மேலே நமக்கு வந்து வேப்பர் சேம்பர்லேருந்து நமக்கு ஹீட் டிசெப்ஷன் ஆகுது. ஆனால் ஹெவியர் கேம்ஸ் ஃபோன் அந்த அளவுக்கு ஹீட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த இந்த ஃபோனோட ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR5X தராங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து வெறும் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இந்த UFS 4.0 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. நான் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்த இந்த ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 14 பேஸ் பண்ண Oxygen OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ஆனது. அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி வாய்ஸ் அப்டேட்ஸும் தரதாக OnePlus ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து கிடைக்குது. இது போக கூகுளோட ஜெமினி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கூகுளோட அட்வான்ஸ் ஏஐ ஃபீச்சர்ஸ் பயன்படுத்தக்கூடிய இந்த கூகுள் ஏஐ ப்ரோ அப்படிங்கிற பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் 3 மாதத்துக்கு OnePlus யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக தர்றாங்க இந்த ஃபோனில். அது மூலமாக நமக்கு வந்து பல விதமான வீடியோ கிரியேட்டிங் டூல்மே பல விதமான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம் 3 மாதத்துக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் இல்லாமல். இது போய் இந்த ஃபோனில் அடிஷ்னலாக ஏஐ ப்ளஸ் மைண்ட் அப்படிங்கிற ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுவுமே ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஸ்வைப் அப்பில் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஆப்பில் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத A to Z விஷயங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுபோல் ஏஐ சர்ச் ஃபீச்சர்லாம் இருக்குது. நேச்சுரல் லாங்குவேஜில் சர்ச் பண்ணிக்கலாம். அதுபோல் சர்க்கிள் டு சர்ச் மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. இதுபோல் மற்ற ட்ரான்ஸ்லேஷன் ஃபீச்சர், அதாவது ஏஐ ட்ரான்ஸ்லேஷன் ஃபீச்சர், ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங், அதாவது இந்த ஏஐ ரேசர், அது போக ஏஐ ரீஃப்ரேம் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. நம்ம மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா OnePlus Nord 4ல் நமக்கு வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 2 சிம் கார்டு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபோனில் நமக்கு வந்து 2 சிம் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அடுத்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F1.8 அப்பச்சில் வருது. அதாவது சோனியோட LYT700 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. சென்சரோட சைஸை பொறுத்தவரை இது 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக இருக்குது. மற்றபடி ஆப்டிக்கல் மிஸ்டபிலிட்டி சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்கிங்லெஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். அதுபோல் ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது மூலமாக 120 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3.5 சென்டிமீட்டர் வரையும் க்ளோஸ் அப் மேக்ரோ ஷாட்ஸும் இதே கேமராவில் பயன்படுத்தி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். மற்றபடி பிரைமரி கேமராவில் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம்ஸ் வரையும் கேப்சர் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனில் கேமரா செட்டப் இருக்குது. ஆனால் நோட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே செக்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த மோட்டரோட H60 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு இந்த ஃபோனோட கேமராஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சாம்சங்கோட JN1 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. F2.0 அப்பச்சில் வருது. சென்சர் சைஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு 1/2.75 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மற்றபடி செல்ஃபி கேமராலையும் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம்ஸ் வரையும் கேப்சர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே இந்த ஃபோனில் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் அப்கிரேடை பொறுத்தவரை போனோட அந்த பிரைமரி சென்சர் வந்து LYT600 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்திருந்தாங்க. இந்த இடம் LYT700 அப்படிங்கிறது ஒரு சின்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி போன தடவை செல்ஃபி கேமரா வெறும் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் 50 மெகாபிக்சலாக அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் IR சென்சர் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ், இந்த டிவியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஏசியாக இருக்கட்டும், அது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன்லேருந்தே. அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனை நமக்கு வந்து 5Gக்கான SNS சப்போர்ட் தராங்க. என்னெல்லாம் 5G பேண்ட் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது போல் டியூல் 4G கனெக்டிவிட்டி, Wi-Fi 6, Bluetooth 5.4, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. NFC சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் நமக்கு இந்த USB வெர்ஷன் மட்டும் USB 2.0 தான் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவான ரேட்டிங் மற்றும் ரேட்டிங் ஸ்பீட் தான் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் டேட்டா கேபிள்லேருந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா. அடுத்த இதோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் பேட்டரிஸு கொஞ்சம் அப்கிரேட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6800 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பேட்டரியோட கெப்பாசிட்டி கூடியிருக்கு போன ஜென்ரேஷன் OnePlus Nord 4 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதாவது OnePlus Nord 4ல் 5500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை 6800 அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் அதில் 100 வாட் கொடுத்துருந்தாங்க. இதில் 80 வாட்டாக மாறி இருக்கு. ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி கூடும்போது எப்படியும் சார்ஜிங் ஸ்பீட் கம்மியாக தான் பார்க்குவாங்க. அதே மாதிரி தான் இதுலையும் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்துடுது. மற்றபடி சார்ஜிங் டைம், அதாவது 1லேருந்து 100% சார்ஜ் ஆகிற கிட்டத்தட்ட 49 நிமிஷம் சார்ஜ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதுவே ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரையும் நமக்கு வந்து தொடர்ந்து இந்த ஸ்க்ரீன் டைம் இதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போய் சார்ஜ் பண்ணும்போது பேட்டரியோட ஹெல்த் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதோட பேட்டரி ஹெல்த் இன்ஜினும் கொடுக்குறாங்க. அது மூலமாக ஸ்லோவாக வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர் இதில் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த OnePlus Nord 5ஓட விலை பற்றி பார்க்கலாம். இந்த OnePlus Nord 5 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 31,999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 34,999க்கும், அதே 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 37,999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. ஸோ ப்ரைஸிங் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோன்னா போன ஜென்ரேஷன் OnePlus Nord 4 கம்பேர் பண்ணி போகும்போது அதோட ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்குது. அதில் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 32,999 கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைஸிங் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்க முன்னாடி எல்லா விஷயங்களும் அப்கிரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதபடி பார்க்கும்போது
சிப்பில் ஒரு குட்டி அப்கிரேட் இருக்குது. அது போக பல விதமான ஏ டூல்ஸ் உள்ள கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேமராஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த பிரைமரி கேமரா சென்சர் மாற்றிருக்காங்க. அது போக அந்த செல்ஃபி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமராவை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் பில்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் இருக்குது. அது போக OnePlus வந்து ப்ளஸ் கீ வந்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட அந்த கெப்பாசிட்டியும் கூடியிருக்கு. இது மாதிரி விஷயங்கள் இந்த ஃபோன் அப்கிரேட் ஆகிருக்கு. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே சொல்லலாம், ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேட்டரியோட இந்த லைஃபும் வந்து இந்த ஃபோனில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இதெல்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சஸ்டெயின்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்குது. அதாவது ஸ்னாப்ட்ராகனோட இந்த S8s Gen 3 அப்படிங்கிற சிப்செட் மூலமாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் தெர்மல் இஷ்யூ எதுவுமே இல்லை. ஹெவியான கேம்ஸ் விளாண்டா சரி நல்லா வந்து இந்த ஃபோன் வந்து தாங்குது. மற்றபடி நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து சென்சார் நல்லா கொடுத்துருந்தாலும், கேமரா சென்சர்லாம் நல்லா கொடுத்துருந்தாலும், இந்த கேமரா குவாலிட்டி அதாவது மோட்டரோட இந்த H60 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. மேபி சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர மற்றபடி பெரிய லெவலில் இது இன்க்ரீஸ் ஆகலை. இதுபோல் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கூடியிருக்கு போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடி இந்த டிசைன் வந்து வழக்கமாக உள்ள OnePlus டிசைன் மாதிரி தான் இருக்குது. புதுசாக எந்த ஒரு விஷயமும் இன்னோவேட்டிவாக இல்லை. ஐபி ரேட்டிங் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியாக இந்த ஃபோனில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த OnePlusோட Nord 5 ஃபோனை பற்றி நினைக்கிங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வரையிலே கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.